அண்மை காலமாக தொடரும் வெடிகுண்டு மிரட்டல்கள். முதலமைச்சர் வீடு, ஆளுநர் மாளிகை, பள்ளிக்கூடங்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் விடுக்கப்படும் மிரட்டல்களால் அச்சம். சோதனைக்கு பின் புரளி என தெரிய வந்தாலும் அடுத்தடுத்த மிரட்டல்களால் அரண்டு போய் உள்ள சென்னை மக்கள். வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் மர்ம நபர்களை கடிவாளம் போடுவது எப்போது? இதற்கு தீர்வுதான் என்ன? சமீப காலமா பிஞ்சு குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பெரிய பெரிய விஐபிக்கள், அரசியல்வாதிகள் வசிக்கிற வீடுகள் வர தொடர்ந்து மெயில் மூலமாகவோ, லெட்டர் மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருக்கிற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துல மட்டும் சென்னையில் உள்ள 13 ஸ்கூல்களுக்கு மெயில் மூலமா வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் மாணவர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த மிரட்டல் சம்பவமும் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த மிரட்டல்கள் முக்கியமா பிரபலங்களோட வீடு, ஐடி கம்பெனி, கவர்மெண்ட் ஆபீஸ், ஸ்கூல், காலேஜ், ஏர்போர்ட்டை டார்கெட் பண்ணி தான் நடக்குது. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல சோதனைகளுக்கு அப்புறம் வெடிகுண்டு எதுவுமே கண்டறியப்படுறது கிடையாது. சோதனைக்கு அப்புறம் இந்த மிரட்டல் எல்லாமே வெறும் புரளின்னும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுது. வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான புகார்களை வச்சு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் சைபர் கிரைம் போலீசாரும் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரோட விசாரணையில மிரட்டல் விடுக்கப்படுற மெயில்கள் எல்லாமே 95% மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஹாட்மெயில் மற்றும் அவுட்லுக் மெயில்களில் இருந்துதான் விடுக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மர்ம நபர்களால உருவாக்கப்படுற இந்த மெயில் ஐடி அதிகபட்சம் 7 நாட்களுக்குள்ள தானாகவே மறைஞ்சு விடுற வகையில வடிவமைக்கப்படுறதாகவும் கூறப்படுது. கடந்த 2 வருஷத்துல 200க்கும் அதிகமான அவுட்லுக் ஹாட்மெயில் மூலமா பல பெயர்கள்ல இருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா VPN-ஐ பயன்படுத்தி டார்க் வெப் மூலமா சில மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல்களை விடுறதால குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. போலீசார் சைபர் கிரைம் மூலமாக குறிப்பிட்ட மெயில் ஐடியை ட்ராக் செஞ்சாலும் ஒரு சில செகண்ட்ல வெவ்வேறு நாட்டோட லொகேஷனை காட்டுதான். இதனால உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து கேரளா, ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம்னு 12 மாநிலங்களுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் தொடர்பா இதுவரை 12 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இந்தியாவில் மட்டுமில்லாம அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோ நகர்லையும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து, மலேசியான்னு பிற நாடுகளுக்கும் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் பெயர்ல இமெயில் மூலமா மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. 95% மெயில் ஐடி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட மெயில் ஐடியில இருந்து வர்றதால அந்த நிறுவனத்துக்கு பல முறை தரவுகளை கேட்டு கடிதம் அனுப்பியதா போலீஸ் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வர மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தரவுகளை தர மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மத்திய உள்துறை மூலமா சம்பந்தப்பட்ட மெயில் நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்பினாலும் முறையான பதில் கிடைக்கலன்னு கூறப்படுது. எல்லா தரவுகளையும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தந்தால் மட்டும்தான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்துல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு சில அதிகாரிகள் தெரிவிச்சாலும் புதிய வியூகத்தை நடைமுறைப்படுத்தி அது மூலமா சில நாட்கள்ல மர்ம நபர்களை அடையாளம் கண்டுபிடிப்போம்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.